ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் காவேரி அவங்க மேட்ரிமோனியில் சூஸ் பண்ணி ஒரு பையனை பார்க்க வந்திருக்காங்க. அதே போல் விஜயும் ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தார் இல்லையா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு காரில் வந்துட்டுருக்கிறாரு. காவேரி எங்கே தான் நின்று அந்த பையனை மீட் பண்ணுறாங்கன்ட்டு டென்ஷனோடு வந்துட்டுருக்கும்போது காவேரியை ஒரு டீ கடையில் பார்த்துடுறாரு. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேங்க, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வர்றாரு. வந்ததும் அப்புறம் காவேரி விஜயை பார்க்குறாங்க. விஜயை பார்த்துட்டு உடனே அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விஜயும் அவர்கிட்ட ஹாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் காவேரியும் விஜயும் தனியாக நின்று பேசிக்கிறாங்க. ஆமாம், என்னங்க நீங்கள் பார்க்க போயிருந்தீங்களே அந்த பொண்ணு பார்த்தீங்களா, பேசுனீங்களான்னு காவேரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு காரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஓ, இவ்வளோ சீக்கிரமாக கார்லலாம் கூப்பிட்டு வரீங்களா, அப்போ உங்களுக்கு செட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க காவேரி. உடனே விஜய் சொல்கிறாரு, சரி நீங்கள் பார்த்தீங்களே அந்த பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே காவேரி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பொறுமையாக இருக்கான் அப்படின்றாங்க. ஆனால் அவனுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை அவன் இன்னும் வெளிப்படையாக சொல்லலை, அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் என்கிட்ட அப்படின்றாங்க காவேரி. உடனே விஜய் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, என்ன இது இவ பிடிச்சிருக்குன்றாலே, இப்படியே விட்டுட்டோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் காவேரி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க எனக்கெல்லாம் பிடிக்கலங்க, அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைங்க அப்படின்றாரு. ஏங்க என்னங்க உங்களுக்கு பிடிக்கலன்றீங்க அப்படின்ட்டு, சரிங்க நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், எனக்கு எப்போ ஒரு பொண்ணை பிடிக்குதோ அப்போ தான் நீங்களும் ஒரு பையனை ஓகே பண்ணணும் அப்படின்றாரு. அது காவேரி சொல்கிறாங்க, ஏங்க இந்த டீலெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எப்போ ஒரு பொண்ணை பிடிக்கிறது, நான் எப்போ ஓகே பண்ணுறது, அதுக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு பொண்ணாக பார்த்து பார்த்து பேசி பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, நான் ஏன் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அப்போ விஜய் சொல்கிறாரு, நீங்கள் பாட்டு ஒரு பையனை ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணு கிடைக்காம நான் அலைஞ்சிட்ருப்பேனா, எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு தானே நீங்கள் சொன்னீங்க, அதனால் நான் எப்போ ஒரு பொண்ணை ஓகே பண்ணுறேனோ அப்போ தான் நீங்களும் ஒரு பையனை ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க காவேரினா, இருங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் பேசுகிறேன், அது எப்படி பிடிக்காம போகும், அந்த பொண்ணு எப்படி டைப்புன்னு நான் போய் பேசுகிறேன்றாங்க. விஜய் சொல்கிறாரு, அப்போனா அந்த பையன்கிட்ட நானும் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது காவேரி சொல்கிறாங்க, எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீங்கள் தானே பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை, அந்த பையன்கிட்ட நானும் போய் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பையனுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரில நீங்கள்ல, அதனால் நான் போய் பேசுகிறேன்ட்டு போகிறாங்க. காவேரி போய்ட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்கங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளையன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு இவர், என்னை முதல் முறையாக கோயிலில் கூப்பிட்டு இந்த விஷயத்தை வச்சு பேசினார், நான் திரும்பவும் என்னை எங்கே என் ஃப்ரெண்டு விட்டாங்களோ அந்த இடத்துக்கே நான் போகணுன்னு சொன்னேன், என்னை கூப்பிட்டு போகிறேன்ட்டு காரில் கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றாங்க. ஆனால் அவருக்கு தான் என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலன்றாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, அவருக்கு பிடிக்காமலையா உங்களை காரெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு, எல்லாம் பிடிச்சிருக்கோங்க, இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பேசுகிறாங்க. விஜய் காவேரி பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறாருங்க. பேசுனதும் அவர் கேட்குறாரு, நீங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு விஜயை பார்த்து. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, நான் ஃப்ரெண்டுலாம் இல்லை, அவளுடைய கசினு, என்னுடைய அத்தை பொண்ணு தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் உங்களை நினச்சா பாவமாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கன்றாரு. அழகாக இருக்கா, ரொம்ப பொறுமையாக பேசுகிறா அப்படின்றாரு. உடனே விஜய் சொல்கிறாரு, பாவங்க நீங்கள் உங்களை நினச்சா கவலையாக இருக்குதுன்றாரு. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த காவேரியை பார்த்த மாப்பிள்ளை. அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவளை விட கோவக்காரி வேறு யாருமே இல்லை, நான் அவளுடைய அத்தை பையன்தான், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாருங்களேன் அவள் எப்படியாப்பட்டவன்னு, ஆனால் உங்கள் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது, இந்த விஷயத்த அவங்க அம்மாவை கேட்டால் அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன் அவங்க அம்மா கால் பண்ணுறேன்ட்டு பண்ணுறாரு விஜய் காவேரியுடைய அம்மாவுக்கு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அத்தை நான் காவேரி பார்த்த மாப்பிள்ளை கூட தான் இருக்கேன், காவேரியை ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த மாப்பிள்ளை பையனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஃபோனில் லவுட் ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, அவனுக்கு காவேரியை பிடிச்சிருக்கா, ஐயோ அவன் பாவம், அவன் ஆங்காரம் பிடிச்சவளாச்சே, அந்த திமிரு பிடிச்சவளையா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பாவம் மாப்பிள்ளை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. அத்தை அவர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர்கிட்டயும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உடனே
காவேரியுடைய அம்மா அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட பேசுகிறாங்க, தம்பி உன் நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவளை மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவளை கோவக்காரி திமிர் பிடிச்சவ. நான் அம்மா தான், பெத்த தாய் தான், அவளை பற்றி சொல்லக்கூடாது. ஆனால் இருந்தாலும் உன் வாழ்க்கைக்காக நான் சொல்கிறேன்ப்பா, உன் வாழ்க்கையை நீ பொழைக்க வச்சுக்கோ. அவளை மாதிரி திமிர் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கையே நாசமாயிடும்ன்றாங்க. உடனே இவர் பயப்படுறாருங்க. பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு பயத்தை கிளப்பிட்டு வந்துடுறாரு. காவேரி கிட்ட வந்து அந்த மாப்பிள்ளை காவேரி கேட்குறாங்க, என்ன நான் பார்த்த பையன்கிட்ட பேசுனீங்களா, பிடிச்சிருக்குண்ணா நான். பேசினேன், ஆனால் அவன் உன்கிட்ட பேசணுன்றான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்றுக்கின்னு ஒளிஞ்சு நின்றுன்னு பார்க்குறாருங்க. அந்த மாப்பிள்ளை பையன் காவேரியை நாளைக்கு பிடிக்குதுன்றானா இல்லை பிடிக்கலன்னு பயந்துக்கிட்டு ஓடுறானான்ட்டு நாளைய கதையில் பார்ப்போம். நன்றி, பாய்.